வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிளோட ஸ்கிரிப்ட் லீக் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த லீக்கான ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சு, அதோட உண்மைத்தன்மை என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் ரெஸ்லிங் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ராயல் ரம்பிள்ல லீக் ஆகி ஆன்லைன்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற போஸ்ட் படி பார்த்தா ராயல் ரம்பிள்ல இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கந்தர் வர்சஸ் சிஎம் பங்க் இவங்க ரெண்டு பேருக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க அந்த மேட்ச்ல வந்து செத் ரோலின்ஸ் இன்டர்ஃபியர் ஆவார்ன்ற மாதிரி ராயல் ரம்பிள் லீக்கான ஸ்கிரிப்ட்ல தெரிஞ்சிருக்கு. ஆனா வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது நடக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா இது ஒரு ரூமர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன போட்டுருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ராயல் ரம்பிள் ஸ்கிரிப்ட்ல நிறைய ரெஸ்லர் ரிட்டர்ன் வருவாங்கன்ற மாதிரி போட்டுருந்துச்சு உமன்ஸ் ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும். ஆனா உமன்ஸ் ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் யார் வின் பண்ண போறா அப்படின்றதுனா பிக்கி லிஞ்ச் சர்ப்ரைஸ் ரிட்டனா இருக்க போது. ஆனா பிக்கி லிஞ்ச் சர்ப்ரைஸ் ரிட்டனா இருக்கணும், நம்பர் 1 ரிட்டனா இருந்தாலும் ஆனா ராயல் ரம்பிள்ல வின் பண்ண போறது சார்லட் ஃபிளேர் தான். பிக்கி லிஞ்ச் ரன்னரா இருக்க போறாங்க. அதாவது நம்பர் 1 வந்து கடைசி வரைக்கும் நிக்க போறது பிக்கி லிஞ்ச். ராயல் ரம்பிள்ல சார்லட் ஃபிளேர் கடைசிக்கு 25வது இடத்துக்கிட்ட வந்து இந்த ராயல் ரம்பிள வின் பண்ண போறாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்லட் ஃபிளேர்ல. அதே போல இந்த மென்ஸுக்கான ராயல் ரம்பிள்ல என்ன நடக்கலாம்னு கேட்டீங்கன்னா மென்ஸுக்கான ராயல் ரம்பிள்ல பலவிதமான சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்க போது ஆளா ரேண்டி ஆர்டன் வரப்போறான்ற மாதிரி அந்த ரூமர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமர் ப்ரெடிக்ஷன் லீக்டுல வேற என்ன போட்டுருந்துச்சு கேட்டீங்கன்னா 31வது ஆளா யாரும் எதிர்பார்க்காம விதமாக 30வது ஆளா ரோமன் ரிக்ஸ் 31வது ஆளா ராக் வரப்போறாருன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதுவே லீக்ஸ் வந்து ஃபேக்குன்ற மாதிரி உறுதியாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஆள் அதாவது ரேண்டி ஆர்டனுக்கு அப்புறம் 2வது வரப்போற ஆள் கெவின் ஓவன்ஸ் போட்டுருந்துச்சு. கெவின் ஓவன்ஸ்க்கு வேற டைட்டில் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால இது ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா வந்து இதுல வின்னர் என்னன்னு கேட்டீங்கன்னா வின்னர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொடுத்திருந்தாங்க. இந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கிடையாது. இதில் ராக்கு தான் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் நீங்கள் சொல்லுவீங்க. அது ஒன்றும் வேணால் 31வது ஆளாக வரப்போகிறார். ஆனால் கடைசி 3 இடமே முழுக்க வந்து பிளட் லைன் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 29 சொலசிக்கே 30 ரோமன் ரிங்ஸ் 31 ராக் 31 வரப்போகிறோம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராக்கு தான் வந்து ரோமனை எலிமினேட் பண்ண போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ராக்கை கடைசியில் வந்து ஜான்சினா ராக்கை எலிமினேட் பண்ணி ஜான்சினா இந்த ராயல் ரம்பிள் வின்னராக ரன்னரா ராக் இருக்க போறார் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. 31வது இதே ஃபேக் தான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் ஸ்டோரி லைன் படி நல்லா இருக்கு. ஆனா வந்து இது நடக்குமான்றது இந்த லீக்கான விஷயம் உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை கிடையாது. இது ஒரு ஃபேக்கான விஷயம். இந்த ஃபேக்கை தான் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபேக்கு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் இதை நம்பிக்கிட்டு யாரும் இவங்க தான் வின்னர்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். இது முற்றிலுமான ஃபேக்கான விஷயம். ஆனால் கடைசி கட்டத்தில் வந்து இவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜான்சனை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஜான்சனா வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாருன்றது இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக்கான விஷயம்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.